அண்ணாத்த திரும்பி பார்க்கும்போது பண்ணணுமான்னு அப்படி தோணுது இன்னைக்கு இப்போ. ஆமா, ஏன்னா நான் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே வந்து ரஜினி சருக்கு பேரே கிடையாது அந்த படத்துல. ஆக்சுவலி எங்க கிட்ட சொன்ன சப்ஜெக்ட் திடீர்னு தான் வந்தது. பேர் இல்ல, பேர் இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தங்கச்சியை தேடி போறாருன்னா ஒரு பக்கம் மீனா போவா, ஒரு பக்கம் நான் போவேன். அப்படிதான் கதை எங்களுக்கு சொல்லப்பட்டது. அண்ட் நாங்களே லொகேஷன்ல பேசும்போது ஒரு ஒன் சைட் லவ் தான் இருக்கு, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போட்டா போதும். சில பேர் 2-3 பேர் சொன்னாங்க இந்த ஆர்டிஸ்ட் இருந்தா போதும், இந்த ஆர்டிஸ்ட் இருந்தா போதும், அவங்க தான் அப்ரோச் பண்ண போறோம். ஏன்னா டுவேட் சாங் எல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு ஒன் சைட் லவ்ல ரஜினி சார் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரும், ஒரு கேரக்டர் வரும், அவ்வளவுதான். நாங்களே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஆர்டிஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட். ஏன்னா டாக்டர் கேரக்டர் இருந்தது ஃபர்ஸ்ட், இது பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா. திடீர்னு பார்த்தா ஒரு ஹீரோயின் வந்துச்சு, டுவேட் சாங் வந்தது, அவங்களோட போயிடுச்சு, மாறிடுச்சு. அதுல மாறும்போது என்னாச்சு, எங்க கேரக்டர் வந்து ஒரு கேரிகேச்சர் ஆச்சு. சோ இன்டர்வலோட முடியுது, ஏன் வரோம் ஏன் போறோம்னா ஒண்ணுமே தெரியல அந்த கேரக்டர்ல. சோ அது வந்து மாறிடுச்சு, கதையை ஃபுல்லா மாறினதுனால. சரி, சில நேரத்துல யூ கோ த்ரூ இட், அவ்வளவுதான். அது ஏதாவது ஒண்ணு அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வர்க்கிங் வித் ரஜினி சார் அகைன், சிவாவோட டைரக்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபிள். சிவா, கேமராமேன் வெற்றி, எல்லாரும் பற்றியும் கேட்டோம். சத்யராஜ் சார் அக்கா நம்ப மாட்டீங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் தமிழ்ல நான் சத்யராஜ் சார் கூட தான் பண்ணியிருக்கேன். 13 படம். ஐயோ, ஜாலினா ஜாலி. அது காமெடி அடிச்சுட்டே இருப்பார்ல, செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் மறக்க முடியாத படம் நடிகன், ஃபர்ஸ்ட் படம். ஓ, அதான் ஃபர்ஸ்ட். ஊட்டியில எடுத்தாங்கல்ல, கொடைக்கானல் ஃபுல் ஷூட்டிங் கொடைக்கானல். நடிகன் இருக்கட்டும், பிரம்மா இருக்கட்டும், வெற்றிவேல் சக்திவேல் இருக்கட்டும், என்ன படம் பா. அவர் செட்ல இருந்தாருன்னா, ஏன்னா கவர்மெண்ட்னா கண்டிப்பா இருப்பாரு. ஜாலியா இருக்கும், ஜாலினா அப்படி ஒரு ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. அந்த டீம் எல்லாம் அப்படியே உட்காரும், கேரவன்ல உட்காராது, எல்லாம் டேபிள் போட்டு சீட்டு விளையாடுவாங்க, பேசுவாங்க, பேசிட்டே இருப்போம். நான் மேட்டுக்குடி பண்ணும்போது கூட கிரிக்கெட் விளையாடு. ஆமா, சத்யராஜ் சார் இருக்கட்டும். சத்யராஜ் சார் என்ன ரொம்ப தோஸ்த் ஆயிட்டாரு, 13 படம்ல ரொம்ப தோஸ்த் ஆயிட்டாரு. கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுவாரு, சீக்ரெட்ஸ் எல்லாம் பேசுவாரு. ஆமா, ஃபுல் சீக்ரெட்ஸ் எல்லாம் பேசுவாரு. நாட்டமே ஆக்சுவலி பண்ணும்போது ரவிக்குமார் சார் அப்ரோச் பண்ணாங்க. பட் ரவிக்குமார் சாருக்கு ஒரு சின்ன பயம், அந்த கேரக்டர் பண்ணுவேனா, ஏன்னா 24 வயசு தானே அப்போ. சைட்ல கொஞ்சம் கிரே வச்சுட்டு 94 தானே அந்த படம், அப்பே வயசான கெட்டப், கொஞ்சம் வயசான கெட்டப் இருக்கு, பண்ணுவேனா இல்லையானா அவருக்கு ஒரு டவுட். டுவெட் சாங் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு டவுட்லயே என்கிட்ட கேட்டாரு. அப்போ நான் கேட்டேன், சார் இந்த படம் நான் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க, யார் எந்த ஆர்டிஸ்ட் மனசுல வச்சிருக்கீங்க? சரி, நீ பண்ணலன்னா ஒரே ஆர்டிஸ்ட், டுவெட் சாங் மட்டும் தூக்கிடுவேன், ஆனா ஒரே ஆர்டிஸ்ட் தான் இருக்கும், யார் பண்ணுவாங்கன்னா லக்ஷ்மிமா. ஓ, லக்ஷ்மிமா. ஓகே ஓகே. லக்ஷ்மிமா பண்ற அளவுக்கு இந்த கேரக்டர்ல அவ்வளவு டெப்த் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் பண்றேன். அதுவும் லக்ஷ்மிமா எல்லா படங்களும் ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமா, அவங்களுக்கு கேரக்டர் நல்லா இருந்தாதான் அவங்க ஓகே பண்ணுவாங்க. சரி, அப்போ நான் பண்றேன்னு சொல்லிட்டு நாட்டமே பண்ணேன். என்ன ஜாலியா இருந்தது அந்த படம் பண்ணும்போது, அடேங்கப்பா, சாலிட் ஃபன். ஊட்டி ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஃபன்னா இருந்தது எங்களுக்கு.